நம்ம இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அனாலிசிஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி படிச்சிருப்போம். நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ அது ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசிக்ஸில் என்ன படிச்சிருப்போம், ப்ரைஸ் கண்டினியூவாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹையர் ஹை அண்டு ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அதே போல் ப்ரைஸ் கண்டினியூவாக உங்களுக்கு லோவர் ஹை அண்டு லோவர் லோ ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா இது டவுன் ட்ரெண்டு. ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் லோவர் லோ அப்படின்னு மாறினாலோ இல்லை லோவர் ஹை லோவர் லோ ஹையர் ஹையாக மாறினுச்சுனாலோ இதை ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்போம். ஆனால் எக்ஸாக்டாக இது மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே பல குழப்பம் வரும். எது ப்ராப்பரான ஸ்விங்கு, எது ப்ராப்பரான லோ ஹை அப்படிங்கிறதுக்கு பல குழப்பம் வரும். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எது ப்ராப்பரான லோ, எது ப்ராப்பரான ஹை, எதை மார்க்கெட் பிரேக் பண்ணுது, ஸோ அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லை சேஞ்ச் ஆகாமல் கண்டினியூவாக மேலே போகுதா, இந்த மாதிரி பல குழப்பம் வரும். அந்த பல குழப்பத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் வைக்குது. இப்போ திரும்ப ப்ரைஸ் மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணுதான்னு பார்க்குறீங்க. ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஹையை பிரேக் பண்ணாமல் லோவை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு லோ க்ரியேட் ஆகிடுது. அப்போ நம்ம எல்லோரும் என்ன திங்க் பண்ணுவோம், ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை நியூவாக ஒரு லோ வச்சுது அப்படின்னா இது லோவர் லோ. அப்போ என்ன இங்கே திங்க் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். தென் ப்ரைஸ் ஒரு புல் பேக் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போது ப்ரைஸ் திரும்ப புல் பேக் ஆகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுப்போம். என்ன என்ட்ரினா ஷார்ட் என்ட்ரி எடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஒரு ஷார்ட் என்ட்ரி, அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை ஸ்டாப் லாஸு, தென் 1:2 டார்கெட். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகும். பட் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் திரும்ப மேலேயே போயிடும். ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோன்னு இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது நமக்கு ப்ராப்பரான லோவே கிடையாது. ஏன்னா எக்ஸாக்டான இந்த ஸ்விங்கோட லோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் ப்ராப்பரான லோ. அப்போது இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்திங்கன்னா இது லோ, இது ஹை, தென் இது ஹையர் லோ, அப்புறம் ஹையர் ஹை, தென் இதுதான் ஹையர் லோ, அதுக்கப்புறம் அது ஹையர் ஹை. இதுதான் பார்த்திங்கன்னா மேஜரான ஹையர் ஹை அண்டு ஹையர் லோ. சரி, ஓகே, இது ஹையர் ஹை ஹையர் லோன்னு சொல்கிறீங்களே, அப்போது இந்த இடத்த என்னென்னு நம்ம சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆர் மைனர் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேஜராக நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சின்ன சின்ன ஸ்விங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ஒரு லோவர் லோவாவோ இல்லை ஹையர் லோவாவோ நம்ம கன்சிடர் பண்ணி ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ட்ரேடு அகேன்ஸ்டாக போயிடும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் ஹையர் லோன்னு எதை மார்க் பண்ணுறது? ஏன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆகும்போது அதை நான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா இல்லை ஹையர் லோவா அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஹையர் ஹை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சோ, எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சோ. ஏன்னா ஒரு ஹை வைக்கும்போது ப்ரைஸ் கீழேருந்து மேலே போகும் இல்லையா, அப்போ எந்த லோலேருந்து ப்ரைஸ் மேலே வந்துச்சோ அதுதான் உங்களுக்கான ஹையர் லோ. இப்போ இந்த டயக்ராமில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த புது ஹையர் ஹை, அதாவது 3வது ஹை வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹை ஸ்டார்ட் ஆன அந்த 3வது லோ தான் உங்களுக்கு ஹையர் லோ. இதுவே ப்ரைஸ் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வைக்காமல் இந்த ஹையர் ஹை வச்சுருந்துச்சு, அதாவது 2வது ஹைக்கு அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஹையர் ஹை வச்சுருந்துச்சு அப்படின்னா அதோட லோ உங்களுக்கு ஹையர் லோவாக மாறி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கல அப்படின்னா 3வது ஹை வைக்காமல், அதாவது 3வது ஹையர் ஹை வைக்காமல் ஒரு சின்ன லோவர் ஹை மாதிரி ஃபார்ம் ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. அப்போது அது லோவர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்தோன்னா இது லோவர் லோ அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்போ உங்களுக்கு ப்ரைஸ் லோவர் லோவாக மாறும் அப்படின்னா 2வது ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹையர் லோ, அதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க்கெட் லோவர் லோவாக மாறும். ஸோ இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இது நமக்கு லோ, தென் இது நமக்கு நியூ ஹை, இது நமக்கு ஹையர் லோ, தென் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, அதனால் இது நமக்கு ஹையர் ஹை. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நம்ம ஹையர் லோவாக இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு லைட்டாக ஒரு ஸ்விங் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே புதுசாக ஒரு லோ ஃபார்ம் ஆகிடுச்சு.
ஸோ இப்போது இந்த லோவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம், லோவர் லோவாக கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பழைய ஃபார்மேட் படி நார்மலாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் படித்த மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையர் லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் புதுசாக கீழே வந்ததுனால புதுசாக ஒரு லோ வச்சதுனால இதை நம்ம வந்து லோவர் லோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் படி என்ன நமக்கு கிளியராக தெரியுது அப்படின்னா எதை நம்ம வந்து ஹையர் லோன்னு சொல்லுவோம், புதுசாக ஒரு ஹை வச்சுருக்கணும். அப்போது இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த ஸ்விங்கில் இந்த ஹையை பிரேக் பண்ணி அதாவது இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணி இந்த ஸ்விங் மேலே போயிருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கோம். அப்போது ஹையர் ஹை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சோ அந்த லோவை தான் நம்ம வந்து ஹையர் லோன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணி புதுசாக ப்ரைஸ் வந்து ஒரு ஹை வைக்கவே இல்லை. ஓகேவா, இந்த விக்கை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், இந்த பாடியை கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் அந்த பாடியும் விக்கும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரேஞ்சை வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, அப்போ இதோட பாடிங்கிறது வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட இருக்குது, க்ளோசிங். ஓகேவா, இது இங்கே இருக்குது. அப்போது இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணி இது வந்து ஒரு புது ஹையர் ஹை ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்படிங்கிறப்போ இது வந்து ஹையர் ஹையாக இல்லாதப்போ, ஏன்னா இது வந்து நமக்கு லோவர் ஹை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்விங்குள்ளே வந்து இது நடக்குது. அப்படிங்கிறப்போ இதுவே நமக்கு ஹையர் ஹையாக இல்லை அப்படின்னா இந்த லோ நமக்கு எப்படி ஹையர் லோவாக இருக்கும்? ஸோ அப்போது இது வந்து நமக்கு ஹையர் லோவே கிடையாது. இது ஹையர் லோ இல்லை அப்படின்னா இது எப்படி நமக்கு லோவர் லோவாக இருக்கும்? அப்போது இது நமக்கு லோவர் லோவும் கிடையாது. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் நடக்கிற ஒரு மைனர் ஸ்விங், அப்படி இல்லைன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதுதான் இந்த பாயிண்ட்டு. ஓகேவா, அப்போ எதுதான் நமக்கு எக்ஸாக்டான லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கான ஹையர் லோ. ஏன் இது நமக்கு ஹையர் லோ அப்படின்னா நமக்கு இதுதானே ஹையர் ஹை நமக்கு ஃபார்ம் ஆனிச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையை பிரேக் பண்ணி ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போ இங்கே தான் புதுசாக ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு. அப்போது இந்த ஹையர் ஹை வச்சதுனால இந்த ப்ரைஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, எந்த லோலேருந்து, இந்த லோலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இதுதான் நமக்கான ஹையர் லோ. அப்போது ப்ரைஸ் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி இப்போ நம்ம போட்ட இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம பார்த்த இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் வந்து என்ன போகணும், அப் ட்ரெண்ட்லேருந்து திரும்ப டவுன் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோ வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு புல்லிஷ்கான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டோட ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வச்சு ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் ரிவார்டோட இங்கே நம்ம லாங் சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது வந்து எப்படி இருக்குது, நமக்கு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம லாங் ட்ரேடை தான் எடுக்கணும், ஷார்ட் ட்ரேடுக்கு போகக்கூடாது. இப்போது இங்கே நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அது எதுக்கிட்ட அமையுது, நமக்கு இந்த டிமாண்ட் அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் கிட்ட நமக்கு அமையுது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாங் ட்ரேட் போகலாம். அப்போது நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ், அந்த கேண்டலோட லோ வைக்கலாம் ஸ்டாப் லாஸாக, அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சு கூட இந்த இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ரீவியஸ் ஹையர் லோ, இதோட ரேஞ்சை கூட நம்ம ஸ்டாப் லாஸ் ஆக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி விக்கு இங்கே ஃபார்ம் ஆகிட்டு கூட அப்புறம் நல்லா மேலே போகும். ஸோ இது வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். தென் 1:2 வந்து உங்களுக்கு டார்கெட்டு ப்ராப்பராக ரிஸ்க் ரிவார்டு 1:2 வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கணும். ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எதை நம்ம ஸ்விங்காக கன்சிடர் பண்ணுறது, எது ப்ராப்பரான லோ, எது ப்ராப்பரான ஹை, அப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுதா, இல்லை ப்ராப்பராக மேஜரான ட்ரெண்டாக இருக்கா, மேஜர் ஸ்ட்ரக்சராக இருக்கா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அனலிசிஸ் பண்ண தெரியணும். இப்போ நான் இது காமிச்சது வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் காமிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் இதில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டைம் ஃப்ரேமுங்கிறது வந்து பெரிய அளவில் இம்பார்ட்டன்ட்ங்கிறது கிடையாது. அதாவது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா 5 minutes and 15 minutes டைம் ஃப்ரேமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல்பர் அப்படின்னா 1 minute and 3 minutes டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போது நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர், எந்த டைம் ஃப்ரேமை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படின்னா அது டெக்னிக்கலாக நான் சொல்ல வர விஷயம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடரோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு இப்போ இவர் சொன்ன விஷயம் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகுதா, கரெக்டாக நடக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து அனலிசிஸ் பண்ணணும். சரிங்களா, நான் சொல்லிட்டேனேங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு எப்படியோ ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணணும். சரி, இவர் சொல்கிறது வந்து சார்ட்டில் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க.
ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சார்ட்டை பார்க்குறீங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் நிஃப்டியை பார்த்துட்டு கால் ஆப்ஷன்லையோ புட் ஆப்ஷன்லையோ ட்ரேட் பண்ணுறீங்க, ஸ்பாட் சார்ட்டை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சரியாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன் சார்ட்டை பார்த்து எடுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சடன் ஃபாலோ இல்லை ஏதாவது விக்கு ஃபார்ம் ஆகும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸாக்டாக எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸில் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் நம்ம போயிட்டோம்னா அதில் நமக்கு இந்த டைம் டிகே, இந்த ஆப்ஷன் கிரீக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ஒரு செட்டப் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் இதை வந்து உங்களோட ஆப்ஷன் சார்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? அதுலேயும் தவறு கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். இது ஸ்டாக்ஸில் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ஆப்ஷன் சார்ட்டில் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் இது எதில் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றின ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் ரேட் போடணும்னாலும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து உங்களுக்கு லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் வந்துகிட்டு இருக்கப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டுமே நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மேஜர் லோவர் ஹையோ அது பிரேக் ஆனால் மட்டும்தான், அது பிரேக் ஆகி புதுசாக ஹையர் ஹை வச்சா மட்டும்தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுங்கிறது வந்து அப் ட்ரெண்டாக மாறும். இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.